ஒன்று ஒன்று அந்த குழம்புல வச்சிடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அதான் இந்த மண் சட்டியோட தன்மை. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நான் இந்த அளவு மீன் எடுத்துருக்கேன். இது வந்து என்ன மீன் பார்த்தா, இது சீலா மீன். சீலா மீனில் சின்ன சைஸு, குட்டி குட்டியாக இருக்கும். இது குழம்பு வைக்க நல்லாயிருக்கும், அதனால் இதை வாங்கியிருக்கேன். மீன் குழம்பு ரெடி பண்ணலாம் வாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இந்த சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி சின்ன உரலில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துடலாம். இது ஒன்றும் பாதியமாக இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக வந்ததும் எடுத்துக்கலாம். போதும். பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கூடுதலாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 20-25 வெங்காயம் போட்டாவே போதும். அடுத்து இதிலே 10 பல்லு பூண்டு, இதையும் தட்டி எடுத்துக்கலாம். பூண்டும் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். கடுகு, சீரகம், வெந்தயம் இது 3ம் நல்லா சவக்கணும். கடுகு பொரியணும், வெந்தயமும் சீரகமும் நல்லா சவந்து வரணும். இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து தட்டி வச்சுக்கிற பூண்டையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கினே இருப்போம். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வச்சிரு இதை சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இந்த டைமில் இந்த அளவுக்கு புளி, இது ஒரு 50 கிராம் இருக்கும். இந்த அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 7 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் தான். இதை சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், குட்டி ஸ்பூன் தான் இது. கல் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் இருக்கும் இது. இதை குழம்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். இது அப்படியே கொதிக்க விட்டுடலாம். தீ வந்து மிதமான தீயில் இருக்கணும். ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிங்குது. எண்ணெய்லாம் லைட்டாக மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் ஒரு மாங்காய் ஒரு பாதி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பீஸ் போட்டு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அந்த மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தோமா சூப்பராக இருக்கும். ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். மாங்காய் வேகட்டும். மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இதான் கரெக்டான பதம். இந்த டைமில் மீன் போட்டுடலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிற இந்த மீனை ஒன்று ஒன்றா அந்த குழம்புல வச்சிடலாம். மீன் போகிறதுக்கு முன்னாடி குழம்புல உப்பு சரியாக இருக்குதான்னு ஒரு டைம் பார்த்துக்குங்க. எனக்கு சரியாக இருக்குது. உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க. மீன் போட்டு தான் உடனே கரண்டி போட்டுறாதீங்க. 1 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோம். மீன் போட்டு 1 நிமிஷம் பொறுத்து இப்படி கிளறி விடுங்க. உடனே போடாதீங்க கரண்டியே.
லைட்டாக அப்படி அசைச்சு மட்டும் விடுங்க. இந்த மீன் குழம்புல மாங்காய் போட்டு செஞ்சோமாக்கா நல்லா அவ்வளோ ஒரு புளிப்பாக நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு. ஒரு முறை நீங்கள் அந்த மாதிரி மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்கள், எப்படி வந்துருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாருங்கள், மீன் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணி கூட குழம்பு கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அதான் இந்த மண் சட்டியோட தன்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.